கண்மணி வந்து இந்த மாதிரி பண்ணதால் வந்து செம்ம டென்ஷனாக அன்பு இருக்கார். அதனால் எல்லாருக்கிட்டையுமே எரிஞ்சு விடுறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அவனுக்கு வந்து நேர்ந்த பிரச்சனைக்கு தான் வந்து அவன் இப்படி இருக்கான், எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து அன்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்பு வந்து எல்லோரும் நிறுத்துறீங்களா, என் டென்ஷனுக்கு காரணமே கண்மணி தான், கண்மணி அவன் என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து சிவகாமி என்ன பண்ணல, அவள் என்ன பண்ணா தெரியுமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. பின்ன அவளுக்கு தான் பயங்கர திமிராச்சே, அதனால தான் என் பேரனை மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அவள் வேறு இந்த வீட்டுக்கு வரணும், சிவகாமி வேறு சொல்லிட்டு இருக்கா. தெரியுதா உன் மருமக எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. உடனே சிவகாமி சொல்கிறாங்க, என் மருமக நல்லவ தான், அவள் என்றைக்குமே இப்படிலாம் பண்ண மாட்டா. அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களாம்மா, நான் அப்படி சொல்லலடா. இங்கே பார், நீ யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது அவளுக்கு. இந்த மாதிரி சேர்த்த வாரி மேலே பூசணுன்னா அவளுக்கு டென்ஷனாக இருக்கும், அதான் போட்டு அவள் வந்து கல்லால் வந்து அடிச்சிருக்கா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னோடனே நீங்கள் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அன்பு. பாத்தியாடா அன்பு, உன் அம்மா கூட அவளுக்கு தான் சப்போர்ட், உனக்கு பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேணும் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக யோசனை பண்ணிகிட்டே கண்மணி இருக்காங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க என்னாச்சு கண்மணினோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே யோசனை பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. சரி, மிட்நைட் பிரியாணி கடைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு கண்மணி அப்படின்னோடனே கரெக்டாக பிரியாணி கடையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மிட்நைட் பிரியாணி கடைன்ற பேரில் வந்து வந்து நம்ம தேன்மொழி பேர் இருக்குது, தேன்மொழி மிட்நைட் பிரியாணி கடைன்னு இருக்குது. நீ தானே எல்லா செலவும் பண்ண, எல்லாமே நீ தானே பண்ண கண்மணி, எதுக்கு கண்மணி என் பேரை வச்ச, உன் பேர் தானே வைக்கணும், அது எப்படி, இது உன்னோட ப்ராடக்ட்டு, நீ தானே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரியாணி பண்ணுற, எனக்கு எப்படி சொந்தமாகும், எனக்கு பிரியாணிலாம் அந்தளவு பண்ண தெரியாது, நீ பண்ணது உனக்கு தான் சொந்தம் தேன்மொழி, நீ தான் இந்த பிரியாணி கடைக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல தேன்மொழிக்கு. அப்படியே வந்து சந்தோஷமாக கட்டிக்கிறாங்க. அடுத்து பிரியாணி கடையும் ரொம்ப சூப்பராக வந்து வியாபாரம் ஆகி முடிக்குது. அதனால் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அன்பு, புது ஆர்டர் விஷயமா நீ போக வேண்டியது இருக்கணும்னா நான் கிளம்பிட்டேன் பாட்டி அப்படின்றாங்க. இன்றைக்கி உன் கூட வெண்ணிலா வருவா. வெண்ணிலாவா, அவள் எதுக்கு வரணும், அவளும் போர்ட் ஆஃப் நம்பர், அதனால் அவள் உன் கூட தான் வருவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் அன்பு வேறு வழி இல்லாமல் வெண்ணிலாவும் கூட போகிறாரு. வெண்ணிலாவும் அன்பு வந்து அந்த வந்து கலந்துக்கிறாங்க அந்த இது போட்டியில். அப்போ அதில் வந்து யாருக்கு ஆர்டர் அப்படின்னும் போது கண்மணிக்கு அந்த ஆர்டர் வந்து போயிடுது. அதனால் அன்பு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு, வெண்ணிலாவும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே கண்மணிக்கிட்ட வந்து என்னடி ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, அன்புவை வந்து நிம்மதியாக வாழ விடக்கூட நினச்சிட்டு இருக்கியா, அன்போட பிஸ்னஸை கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாய்க்கு வந்தபடி வந்து கண்மணி பேசுகிறாங்க. கண்மணி செம டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பார்த்து என்ன சொல்கிற, அன்போட பிஸ்னஸ் இப்போ கெட்டு போனதுக்கு காரணமே நீயாக தான் இருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையிலேயே அன்பு வந்து அதை தவிர கண்டிப்பாக செஞ்சுருக்கே மாட்டார், அந்த பிரியாணியில் கேர்லெஸ்ஸாக அவர் இருந்துக்க வாய்ப்பே கிடையாது, அவர் சாப்பாடு விஷயத்தில் எப்படி இருப்பார்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி மீறி தப்பு நடந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணமாக இருப்பேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா, ஐயோ இவன் என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார், நீ வந்து பேச்சை மாற்றாத, நான் சொல்கிறது உண்மை தான், அது உன் மனசாட்சிக்கே தெரியும், நீ இருக்க வரைக்கும் அன்புக்கு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்காது, அதை அந்த குடும்பமும் புரிஞ்சுக்க போகிறதில்ல, அன்பும் புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னோடனே அப்படியே அன்பு வராரு. என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், உங்கள்கிட்டலாம் பேசுறதுக்கு நான் வரல, நான் ஆர்டர் விஷயமா வந்திருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட பேச நிறுத்திட்டு உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போகிறாங்க. பார்த்தீங்களா அன்பு எவ்வளோ திமிராக இருக்கான்னு சொல்லிட்டு, இவ தான் ஆர்டர்லாம் தட்டி பறிக்கிறா, அந்த விஷயம் இப்போது உங்களுக்கு புரியுதா, அதை பற்றி நீ சொல்லாத, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அன்பு. இந்த உடனே வந்து இன்னும் அடங்கலையா நீங்கள், அடக்க வைக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்டரை வாங்கிட்டு அவங்ககிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. உடனே வந்து சார், நான் பிரியாணி அனுப்பிச்சிருந்தேன், அது எப்படி சார், அதுவும் சூப்பராக இருந்ததுங்க, உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வெண்ணிலாவோட கேங்கு, சார் எங்களுக்கு தானே சார் அது வரணும், இல்லைங்க அதில் பாதியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் அன்பு.